ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அந்த பேச்செல்லாம் மறைய திரும்பவும் அன்னதானம் போட ஆரம்பிக்கிறார் அந்த மன்னர். அந்த காலத்தில் வீட்டுக்கு வெளியே திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. என்ன காரணம்? வயசானவங்க மழைக்கோ வெயிலுக்கோ வந்து உட்காந்துட்டு போவாங்கன்னு சொல்லி. அந்த திண்ணையில் அன்றைக்கி 4 பேர் உட்காந்துருந்துருக்காங்க. வயசான 2 பேர் பசியோடு அங்கேருந்து வந்திருக்காங்க. அப்பா, இங்கே ஒரு மன்னர் அன்னச்சத்திரம் வச்சு நடத்துகிறதா கேள்விப்பட்டோம். அன்னதானம் போடுறாங்க, அந்த அன்னச்சத்திரம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கப்பான்னு சொல்லி அந்த திண்ணையில் உட்காந்துருந்த ஆளுங்க கிட்ட கேட்க, அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க? நேராக போய் வலது பக்கமாக திரும்புங்க, அங்கே தான் மன்னர் சாப்பாடு போடுறாரு, போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டா செத்து போயிடுவீங்க. இந்த சாப்பிட்றதே உயிர் வாடுறதுக்கு தான். சாப்பிட்டா செத்து போயிடுனா யாராச்சும் போய் சாப்பிடுவோமா? அந்த பசியோடையே திரும்ப அந்த வயசான 2 பேர் போயிடுறாங்க. பசியினால இறந்து போயிடுறாங்க. பாவ கணக்கு எழுதணும்ல, இறந்தோன்னே யார் பயப்படுறா பாவத்துக்கெல்லாம்? எவன் குடியடா கெடுப்போன்லாம் சில பேர் சுற்றுறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அவன் பொண்டாட்டி மேலே காதலிக்கிறது தப்பு கிடையாது, வேற ஒருத்தர் பொண்டாட்டி மேலே காதலிக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. கடை சாமி தான் கேட்கணும். அப்போ